ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அட்சய திருதியை தங்கம் வாங்க நகைக்கடைக்குள் குவிந்த மக்கள். கஞ்சா விற்பனை செய்த சிறுவன் உட்பட 3 பேர் கைது. கஞ்சா, செல்போன், வாகனம் பறிமுதல். உலக பாரம்பரிய தினம். பாரம்பரிய பொருட்களை தனது இல்லத்தில் காட்சிப்படுத்தியவரை பாராட்டும் பொதுமக்கள். தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பே அமைச்சர் பதவியை பிடிக்க போட்டி. புதுவை அரசியலில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். அட்சய திருதியையொட்டி இன்று தங்கம் வாங்க பொதுமக்கள் ஏராளமானோர் நகைக்கடைகளில் குவிந்தனர். தமிழ் மாதமான சித்திரையின் வளர்பிறை அமாவாசையை அடுத்த 2ஆம் நாள் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாளில் சூரியன், சந்திரன் உச்சத்தில் உட்பர். எல்லாவற்றிற்கும் மேலாக தங்கத்திற்கு அதிபதியான குரு உச்சமாக இருக்கும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் அன்றைய தினம் எந்த காரியம் செய்தாலும் அது பல மடங்கு உயரும் என்பது நம்பிக்கை. இதனால் தான் அட்சய திருதியை நாளில் தங்கம், வெள்ளி பொருளுடன் வாங்குவது, புண்ணிய காரியங்கள் செய்வது, அன்னதானம் வழங்குவது என்ற வழக்கம் உள்ளது. அட்சய திருதியை நாளான இன்று புதுவையில் உள்ள அனைத்து நகை கடைகளிலும் கூட்டம் மழை மோதியது. அதிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் குடும்பமாக நகை வாங்க கடைகளுக்கு சென்றனர். அட்சய திருதியை நாளன்று நகை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பணம் சேர்த்து வைத்திருப்போர் ஒரு புறம் இருந்தாலும், இந்த முறை தேர்தலில் பணம் விளையாடியதால் அந்த பணத்தை வைத்து இந்த ஆண்டாவது ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது வெள்ளி பொருளாவது வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்த பொதுமக்கள் ஏராளமானோர் நகை கடைக்கு வந்திருந்தனர். அது மட்டுமன்றி கோவில்களில் இன்று வழிபாடு செய்ய வந்த பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் காணப்பட்டது. கஞ்சா விற்பனை செய்த சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து 2 சக்கர வாகனம், 2 செல்போன், கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மோகன் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு கடலூர் சாலை மால் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படியாக 3 பேர் 2 சக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். அவர்களிடம் சோதனை செய்த போது 2 சக்கர வாகனத்தில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள் சின்ன முதலியார் சாவடியை சேர்ந்த தீனா, பெரிய கோட்டக்குப்பத்தை சேர்ந்த புவியரசன் மற்றும் 16 வயதுடைய சிறுவன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களிடம் இருந்து 227 கிராம் கஞ்சா, 2 செல்போன், ஒரு 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். தீனா, புவியரசன் ஆகியோர் காலாப்பட்டு மத்திய சிறையிலும், சிறுவனை அரியாங்குப்பம் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். உலக பாரம்பரிய தினத்தையொட்டி தனது இல்லத்தில் பாரம்பரிய பொருட்களை காரைக்காலை சேர்ந்த ஒருவர் காட்சிப்படுத்தி இருந்தார். ஆண்டுதோறும் ஏப்ரல் 18ஆம் தேதி சர்வதேச பாரம்பரிய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளில் கலாச்சாரம் மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாக்கும் பொறுப்புணர்வை நினைவு கூறும் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நிரவி பகுதியை சேர்ந்தவர் அஸ்ரப் அலி தனது இல்லத்தையே பாரம்பரிய பொருட்களின் அருங்காட்சியகமாக மாற்றி காரைக்கால் பாரம்பரிய மையம் என்ற பெயரில் உலக பாரம்பரிய தினத்தன்று தொடங்கியுள்ளார். இந்த பாரம்பரிய பொருட்களை அவரது இல்லத்தில் தனது தந்தை காலத்திலிருந்தே ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக பள்ளி பருவத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக 100 ஆண்டு பழமை வாய்ந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள், ரூபாய் நோட்டுகள், நாணயங்களை சேமித்து பாதுகாத்து வருகிறார். அதேபோல பழைய வீடுகள், பழைய பொருள் அங்காடிகள், குப்பை திடல்கள் போன்ற இடங்களில் இருந்து அரிய பண்டைக்கால பொருட்கள் மற்றும் பழமையான சிறப்பு பொருட்களை சேகரித்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாத்து வருகிறார். அஸ்ரப் அலி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, குவைத், கத்தார், சவுதி உள்ளிட்ட 30 நாடுகளை சேர்ந்த கடந்த 100 ஆண்டுகளில் இருந்து தற்போது வரை உள்ள 1 லட்சத்திற்கும் அதிகமான அஞ்சல் தலைகளை சேமித்துள்ளார். விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய பொருட்கள், வீட்டில் உபயோகப்படுத்த பாரம்பரியம் மிக்க பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான பொருட்களையும் அவர் சேமித்துள்ளார். நாள்தோறும் அவரது வீட்டிற்கு வரும் பொதுமக்கள் இதனை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்வதாக அவர் கூறியுள்ளார். உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு அவரது இல்லத்தை பார்வையிட்ட பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அஸ்ரப் அலியை பாராட்டினர்.
தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பே அமைச்சர் பதவிக்காக போட்டா போட்டி போட்டு வருவது புதுவை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சியினர் தேர்தல் முடிந்த கையோடு அடுத்த ஆட்சியில் அமைச்சர் பதவியை பிடிப்பதற்கு காய் நகர்த்த தொடங்கியுள்ளனர். பாரதிய ஜனதா தரப்பில் கடந்த முறை போன்ற 2 அமைச்சர் மற்றும் சபாநாயகர் பதவியை கைப்பற்ற அக்கட்சியினர் முயற்சி செய்து வருகின்றனர். இதேபோல என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் அமைச்சர்களாக இருந்த 3 பேரில் 2 பேருக்கு நடந்து முடிந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. புதியவர்களுக்கே வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதில் மாநிலத்தில் பிரதான சமுதாயத்திற்கு இம்முறை கட்டாயம் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளது. அந்த அமைச்சர் பதவியை கைப்பற்ற 5 பேரிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. அதில் கட்சியில் சீனியருக்கா அல்லது 3ஆம் அமைச்சர் இளைய தலைமுறையினருக்கா என்ற போட்டி நிலவுகிறது. ஆதி திராவிட பிரிவுக்கான அமைச்சரவை பிரதிநிதித்துவத்தை பிடித்திட கடந்த முறை அமைச்சரவையில் இடம் கிடைக்காமல் அதிருப்தியில் இருந்தவர் இப்போதே காய் நகர்த்த தொடங்கியுள்ளார். 3ஆம் அமைச்சர் பதவி பிராந்திய ஒதுக்கீடாக வழங்கப்பட உள்ளது. அது ஏற்கனவே அமைச்சரவையில் அங்கம் வகித்த டெல்லியில் செல்வாக்குள்ளவருக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 26 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுவை மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதன்படி நேற்று உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கோரிமேடு காவல் நிலையத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ், போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நடந்தது. இதேபோல திருபுவனை காவல் நிலையத்தில் ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன், மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன், மாகியில் காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ஜி ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நடந்தது. புதுவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 45 பெண்கள் உட்பட 207 பேர் கலந்து கொண்டு 48 புகார்களை தெரிவித்தனர். இந்த புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் முதல்வர் சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும். மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற வேண்டுதலை நிறைவேற்ற கோரி முதலியார்பேட்டையை சேர்ந்த சமூக சேவகர் கர்ணா என்கிற மனோகர் தலைமையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அடிமுடி சித்தர் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு நாளன்று சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. மறுநாள் பிரதோஷ தினத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் கர்ணா என்கிற மனோகர் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பூரணாங்குப்பம் சந்துரு, சூர்யா, விக்கி, சஞ்சய், பிரவீன், ஹரிஷ், ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முக்தியாஜல ஈஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற 108 சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்தில் கட்டப்பட்ட முத்தியாஜல ஈஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகருக்கு சித்திரை மாத பிறப்பின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை செல்வ விநாயகருக்கு பால், தேன், தயிர், வெண்ணெய், பன்னீர் மற்றும் திவ்ய திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசம் மற்றும் 108 சங்கில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து முக்திஜலேஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். MIT கல்லூரியின் கலாச்சார விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் மலர்கண் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார்.
தட்சிணசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், தட்சிணசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் நிலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் சூர்யா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் சிறப்புரையாற்றினார். விழாவில் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் கல்வி சிறப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் ஒரு அங்கமாக கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் கல்லூரி மாணவ மாணவியரின் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலாச்சார நிகழ்ச்சிகளில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். ஆரோவில் கலைவிழாவில் நடைபெற்ற நாடகத்தை ஏராளமான வெளிநாட்டினரும் உள்ளூர் மக்களும் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அறங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் கலை விழாவில் இசை மற்றும் நாடகங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் ஆதிசக்தி கலைக்குழுவினரின் எ உமன் ஆர் நாட் டு பி என்ற தலைப்பிலான நாடகம் நடைபெற்றது. தன்னை மதிக்க மறுக்கும் ஒரு உலகில் துக்கம், சந்தேகம், கோபம் மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் பயணிக்கும் ஒரு பெண்ணின் சூழ்நிலை குறித்து அழகாக அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் அனைவரையும் கவர்ந்தது. ஆதிசக்தி கலை இயக்குனர் வினய்குமார் எழுதி இயக்கி நடித்த இந்த நாடகத்தில் ஆதிசக்தி நிர்வாக அறங்காவலர் நிம்மி ரஃபேல் மற்றும் கலைஞர்கள் தங்களது நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருந்தனர். புதுச்சேரி மட்டுமல்லாது வெளிமாநில, வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், கலைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,280 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,14,240 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அட்சய திருதியை தங்கம் வாங்க நகைக்கடைக்குள் குவிந்த மக்கள். கஞ்சா விற்பனை செய்த சிறுவன் உட்பட 3 பேர் கைது. கஞ்சா, செல்போன், வாகனம் பறிமுதல். உலக பாரம்பரிய தினம். பாரம்பரிய பொருட்களை தனது இல்லத்தில் காட்சிப்படுத்தியவரை பாராட்டும் பொதுமக்கள். தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பே அமைச்சர் பதவியை பிடிக்க போட்டி. புதுவை அரசியலில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.